டேவிட் காஸ்பர் உங்களோட 3வது விருதை வென்றிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். நீங்க ஆக்டிங்க விட்டு போக போறீங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா சார்? ப்ளீஸ் சார், கேளுங்க ப்ளீஸ் சார், பதில் சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. தி எம்பரர் ப்ளீஸ் உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி எனக்கு ஏற்கனவே கல்யாணம். என்னது? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் மிஸ்ஸஸ் காஸ்பர். நீங்க இதை ரகசியமாவே வச்சிருக்கலாமே, எதுக்கு பப்ளிக் முன்னாடி போட்டு உடைச்சீங்க? மிஸ் சாண்ட்ரா, உங்களை மிஸ்டர் டேவிடோட பாத்திருக்காங்க. நீங்க தான் மிஸ்ஸஸ் காஸ்பரா? டேவிடோட ஃபேம் காரணமா இன்னைக்கு நான் ட்ரெண்டிங் லிஸ்ட்ல வந்து சேர்ந்திருக்கேன். சோ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? டேவிட் காஸ்பரும் நானும் 2 பேரும் ஆக்டர்ஸ் தான். சோ பிரைவேட்டா வச்சிருந்தோம். மிஸ் சாண்ட்ரா, நீங்க நிஜமாவே டேவிட்டோட மனைவியா? அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மிஸ்டர் டேவிட் லாங் குரூப்போட பிரசிடென்ட். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியவே அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ் சாண்ட்ரா, கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். வாங்க மேம். அக்கா, நீ வீட்ல இருந்து கிளம்பும் போது பெரிய வீராவேசமா பேசின, ஏதோ சாதிச்சு காட்டுறேன்னு. அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு சாதாரண ரிப்போர்ட்டரா இருக்க. நிஜமாவே நீ ஒரு லூசர் தான். என்கிட்ட ஒண்ணு மாதிரி லக்கெல்லாம் கிடையாது. என்னோட அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. வெக்கமே இல்லாம மத்தவங்க குடும்பத்துல தலையிட மாட்டாங்க. என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு நீ தானே உண்மையான பொண்ணா உட்கார்ந்து. காஷ்மா, மிஸ்ஸஸ் டேவிட் கிட்ட மரியாதை இல்லாம பேசுற. நீ இப்ப என்ன சொன்ன? இவ டேவிடோட மனைவியா? என்ன தவிர வேற யார் இருக்க முடியும்? இல்லன்னா நீயா? கேஷ்மா, உனக்கு இப்ப கிடைக்கிற வருமானத்தை வச்சு உன்னால வாழ்க்கைய ஓட்ட முடியுதா? முடியலன்னா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. நீ அதை சொல்ல வேண்டாம். உன் கையில என்ன இருக்கு? மேரேஜ் சர்டிபிகேட்டா? அப்படின்னா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, உன் புருஷன் யாரு? எவனாவது சின்ன ரிப்போர்ட்டரா இருப்பான். உங்க புருஷன் அளவுக்குலாம் இல்ல. என் புருஷன் அவ புருஷனை விட குறைஞ்சவர்னு யார் சொன்னது? ஓ அப்படியா? அப்போ உன் புருஷன் யாருன்னு எங்க கிட்ட காட்டு. காட்டு. அப்போ உன் புருஷன் யாருன்னு எங்க கிட்ட காட்டு. உனக்கு மரியாதை தெரியாது? மத்தவங்க பிரைவசில தலையிடக்கூடாதுன்னு தெரியாதா? என்ன காஷ்மா, உன் புருஷன் போட்டோவை காட்ட அவ்வளவு பயப்படுற? பாவம், அதிர்ஷ்ட கெட்டவ விட்டு தள்ள அவள. அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் ஒரே மாதிரி விதி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க தான் ஏற்கனவே பிரபலமான ஸ்டார் ஆச்சே. நீங்களும் டேவிட்டும் தான் நல்ல ஜோடி. இவெல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. வார்த்தையை அளந்து பேசு. ஜால்ரா தட்டுறதெல்லாம் அவகிட்டயே வச்சுக்கோ. நீ மிஸ் சாண்ட்ரா, உங்களோட ஸ்பெஷல் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு இப்ப ரோஸ் ஸ்ட்ரீட்க்கு போய் ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. ஆனா உங்க டெலிவரி கொடுக்கறது இல்ல. அக்கா, நீ வேணா எனக்காக போய் வாங்கிட்டு வந்துரு. என்ன மன்னிச்சிரு. நான் ஒரு ரிப்போர்ட்டர். காஃபி வாங்கிட்டு வரதெல்லாம் என்னோட வேலை இல்ல. அதோட அம்மாவுக்கு 2வது பொண்ணு யாரும் இல்ல. சோ என்ன அக்கான்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து. டேவிட் தான் சொன்னாரு கேமராவை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு வான்னு. ஃபேஸோட ஸ்வெல்லிங் போயிடுமா? உங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லையா? கொடுப்பாங்க. ஒருவேளை குடுக்கலனா கூட உங்களுக்காக நாங்க காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்கறோம். காஷ்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இவங்க டேவிடோட மனைவி. இவங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வர்றது உனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் வேணா சீஃப் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, சரி, நான் போறேன். இந்தா. நீ எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்த? இப்ப என்னோட அடுத்த அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணதா பக்கத்துல இருக்கிற கேஃபேக்கு போக முடியும். திரும்பவும் கதை விடுறியா? அநேகமா உன்னோட மேகசின் என்ன இன்டர்வியூ எடுக்கிற விஷயத்துல சீரியஸா இல்ல போல. அதுதான் விஷயம்னா அப்புறம் நான் இதுக்கு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும். காஷ்மா, அவங்க ஆக்டர் டேவிடோட மனைவி. இப்ப நீ எடிட்டருக்கு என்ன பதில் சொல்ல போற? ஹலோ, யாரு? மிஸ்ஸஸ் காஷ்மா, இப்பவும் பிஸியா இருக்கியா என்ன? நீ என்ன எதிர்பார்க்கற? ஃபர்ஸ்ட் நைட் அதுவா நான் தனியா இருக்கணும்னா? சாரி, நான் இதை உடனே வரேன். ஒருவேளை குளிச்சிட்டு இருக்காரோ? நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, குளிச்சிட்டு வரும்போது அவர் எப்படி இருப்பாரு? ஏன் அப்படி பாக்குற? இது ரொம்ப ஆக்வர்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தானே மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கணும்.
ரெண்டாவது மீட்டே நம்மள அந்த அளவுக்கு நெருக்கமா கொண்டு வந்துருமா என்ன? மிஸ்ஸஸ் காஷ்மா, ஆ? இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ இவர்கிட்ட சாண்ட்ராவை பத்தி பேசி அவர் மூட் அவுட் பண்ண வேண்டாம். நாம இன்னும் அவ்வளோ நெருக்கமா பழகலையே. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அட இது என்னது? அது உன்னோட பார்சல் இல்லையா? நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே. கேஷ்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட. நான் உனக்காக கப்பிள் அவுட்ஃபிட்டோட செட் அனுப்பி வச்சிருக்கேன். உன்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் நைட்காக. ஒருவேளை அட்ரஸ் மாறி வந்துருச்சா? அதை ஓபன் பண்ணாதீங்க. கப்புல் அவுட்ஃபிட்ஸா? ப்ளீஸ் அதை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. மிஸ்ஸஸ் காஷ்மா, நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அதை என்கிட்ட கொடுங்க. ஐம் சாரி மிஸ்டர் டேவிட், நான் இதை வேணும்னு பண்ணல. இன்னைக்கு ராத்திரி நான் பக்கத்து ரூம்ல படுத்து தூங்கிக்கிறேன். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே நீ தனியா தூங்கணும்? கேஷ்மா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த ஸ்டாரோட வைஃபை நீ மூட் அவுட் பண்ணிட்டியாமே. உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா அப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? அவ தூங்கிட்டு இருக்கா. சாரி, நான் உங்க வெட்டிங் நைட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி. நீ இப்ப என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்புறம் கால் பண்றேன். மிஸ்ஸஸ் காஷ்மா, நல்லா நிம்மதியா தூங்க. நீ இப்பதான் எந்திரிச்சியா? அட ஆமா, நேத்து ராத்திரி நீ தூங்கி இருக்கவே மாட்டியே. சும்மா உளராத. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். குட் மார்னிங். இவர் ரொம்பவே ஜென்டில்மேனா இருக்காரே. நேற்று ராத்திரி நல்லா தூங்குனியா? அது வந்து ஆமா தூங்குனேன். அக்கம் பக்கத்துல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, பார்த்து கவனமா இரு. கவலைப்படாதீங்க, நான் மாட்டிக்கவே மாட்டேன். ஏன்னா மூவி ஸ்டாரோட பிரைவேட் லைஃபை எப்பவுமே சீக்ரெட்டா தானே வச்சுக்கணும். என்ன ஆனாலும் சரி, எக்காரணத்து கொண்டும் என்னால எந்த பிரச்சனையும் வராது. இதுல விஷயம் என்னன்னா, இது பப்ளிக்கா டிக்ளேர் பண்ண முடியாது. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஃபுல்லா நான் இந்த ஷெட்ல தான் இருப்பேன். அப்படின்னா அவர் தன்னோட ஷெட்யூல என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரா? ஓகே. உனக்கு ஏதாவது வேணுமா? ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப கேளு. மிஸ்டர் டேவிட், அன்னைக்கு நம்ம முதல் முறையா தானே சந்திச்சோம். அதையும் தாண்டி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? இங்க பாரு காஷ்மா, எனக்கு கூட கியூரியாசிட்டி இருக்கு. நீ அவ்வளோ சீக்கிரத்துல எப்படி ஓகேன்னு சொன்ன? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. நான் சொன்ன உடனே நீ ஏன் ஒத்துக்கிட்ட? அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சொல்லு. அது ஏன்னா எனக்கு பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஆமா, எனக்கு பணம் வேணும். அப்ப நீங்க எதுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணீங்க? ஏன்னா நீ தான் என் குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்ட. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? உங்களுக்கு குழந்தை வேணும்ல, அதோட எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. 2 பேருக்கும் அவங்க ஆசைப்பட்டது கிடைச்சிரும், சரிதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீ சாப்பிட்டு தூங்க, சரியா? சார், நீங்க எவ்வளவு வருஷமா காஷ்மாவை விரும்புறீங்க, அப்புறம் ஏன் எதுவும் சொல்லாம விட்டுட்டீங்க? மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தா அப்பவே விஷயம் முடிஞ்சிருக்கும். காதலை ஏன் மூடி மறைக்கிறீங்க? டேவிட் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆனா நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா தப்பும் காஷ்மா ஓடுது. அவளை கண்டிப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பி வைக்கிறேன். அப்ப கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும்.
கேஷ்மா நீ வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண, நீ ஒரு தடவை கூட அட்டன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை நீ டிஸ்டர்ப் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எடிட்டர் ஃபோன் எடுக்கவும் பயப்படுறியோ? என்னோட காலை இப்படி எடுக்காம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அவங்க ஒரு மூவி ஸ்டாரோட மனைவி. டேவிட் ஒரே ஒரு கால் பண்ணா போதும் நம்மளோட மேகசினை இழுத்து மூடிட முடியும் தெரியுமா? நீ எதுக்கா அவங்கள பகிச்சுக்கிட்ட? எனக்கு எந்த காலும் வரவே இல்லை. இருங்க, நான் ஒரு தடவை மறுபடியும் செக் பண்றேன். இது என்னோட போனே இல்லை. ஓ, இப்பவும் போய் சொல்லுவியா? பார்த்தல, கால் போயிட்டே இருக்கு, யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா உன்னோட போன் ரிங் ஆகவே இல்ல. ஓ, போன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு போல இருக்கு. இது டேவிட் காஸ்பரோட வாய்ஸ். இது டேவிட் காஸ்பரோட வாய்ஸ். சாரி டார்லிங், நம்ம ரெண்டு பேரோட போன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு போல இருக்கு. நீ இப்ப என்ன சொன்ன? எனக்கு புரியல. மறுபடியும் சொல்லு. டார்லிங், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது நம்ம ரெண்டு பேரோட போன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு போல Okay. இருக்கு. ஸ்வீட் ஹார்ட். என்ன இவ்ளோ ரொமான்டிக்கா பேசுறாரு? பாத்தீங்கல்ல, நிஜமாவே அது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டோட வாய்ஸ் அப்படியே அட்சஸ் எல்லாம் டேவிட் காஸ்பர் மாதிரி தான் இருப்பாரு. அதனால தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேளை டேவிட் காஸ்பர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நீ என்னன்னா அவரை பத்தி கனவு கண்டுட்டு இருக்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடலன்னா உனக்கு தூக்கமே வராதா? நீ எடிட்டர் அண்ட் சீஃப் இவ எப்படி மரியாதை இல்லாம பேசுறா பாத்தீங்களா? இங்க பாரு, உன்னாலதான் சாண்ட்ரா ப்ரௌன் இன்டர்வியூவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் செக்ஷன் காலியா இருக்கு. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். மிஸ் சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்து. அவங்கள இன்டர்வியூக்கு ஓகே சொல்ல வை. இல்லன்னா இன்னைக்கே உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. சீஃப், நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சீக்கிரமா சாண்ட்ரா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இல்லனா உன் திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இரு. பை பை. கேஷ்மா, எனக்கு என்னமோ இந்த எடிட்டர் ரொம்ப கோவக்காரன்னு தோணுது. நீ என்னதான் பண்ண போற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. டோன்ட் வரி. என்கிட்ட ஒரு அட்டகாசமான ஐடியா இருக்கு. இப்ப நான் அதை தான் அதிரடியா யூஸ் பண்ணி ஆகணும். நீ ஃப்ரீயா இருந்தா வா, நம்ம போனை ஸ்வாப் பண்ணிக்கலாம். நான் இதை உடனே வரேன். ஜேசன், சொல்லுங்க. நீ போய் ஒருத்தங்களை பிக்கப் பண்ணிட்டு வரணும். யாரை கூட்டிட்டு வரணும்? உங்க முகத்தை பார்த்தா உங்க வைஃபை கூட்டிட்டு வர சொல்லுவீங்களா? சரியா சொன்ன. மேம், என்ன மன்னிச்சிருங்க, ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு. நீங்க லான்ச்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாரி, இப்போ வந்துருவாரு. சரி, நீங்க உங்க வேலையை ஓகே பாருங்க. மேம். உங்களோடது நேச்சுரல் பியூட்டிங்க. கேஷ்மா, மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? இப்ப வச்சும் உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. மிஸ் சாண்ட்ரா ஒரு வார்த்தை சொன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தே நீ காணாம போயிடுவ. கேஷ்மா, உன்னை நான் ரொம்பலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். அந்த நேரத்துல உங்க அம்மா தன்னோட வாழ்க்கையை தானே தான் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த பழிய தூக்கி எங்க அம்மா மேல போட்டாங்க. அவங்க பண்ண தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உனக்கு தோணலையா? அப்படி செஞ்சேன்னா நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். பேசி முடிச்சிட்டியா? உன்னோட அம்மா என் அம்மாவை கம்பல் பண்ணாம இருந்திருந்தா அவங்க அப்படி பண்ணிருப்பாங்களா? இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாங்க. புரிஞ்சுதா? உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மாவை அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ரெண்டாவது மனைவி தான். உனக்கு தெரியாது? உன்னோட அம்மா தான் என்னோட அம்மாவோட சமாதிக்கு முன்னாடி மண்டிட்டு நிக்கணும். அதனால என்ன? இன்னைக்கு நான் தான் இந்த பிரவுன் ஃபேமிலியோட வாரிசு. ஆனா நீ ஒண்ணுமே இல்ல. நீ இப்படிதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்பியா? நான் இங்க மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு அவன் சொன்னான். அப்போ உனக்கு என்ன இங்க வேலை? ரகசியமா ஏதாவது போட்டோ எடுக்க வந்திருக்கியா என்ன? ஒருவேளை உன்கிட்ட ஏற்கனவே போட்டோஸும் வீடியோஸும் இருக்கா என்ன? கேஷ்மா, நான் உன்னோட போனை செக் பண்ணணும். நீ என் போனை செக் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எங்களோட மிஸ் சாண்ட்ரா ஒரு சூப்பர் ஸ்டாரோட மனைவி. அவங்க உன் போனை செக் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஏன் உனக்கு பயமா இருக்கா என்ன? என்ன சொல்லு. ஒருவேளை அந்த சூப்பர் ஸ்டார் இங்க வந்தா கூட என்னோட போனை செக் பண்றதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. நீ இந்த அளவுக்கு பயப்படுறனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன பண்ற? என் போனை ஒழுங்கா திரும்ப கொடு. ஆனா இந்த போன் அவளோட ஹஸ்பண்டோடதோன்னு தோணுது. மிஸ் சாண்ட்ரா அவளோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதா? அப்படின்னா சரி, இப்ப அதுவும் தெரிஞ்சிரும்ல. இவளோட ஹஸ்பண்ட் உண்மையா யாருன்னு பாத்துடலாம். நீங்க என்னோட போனை எதுக்காக பாக்குறீங்க? செக் பண்றதுக்கு எதுக்கு பயப்படுற? கில்ட்டியா ஏதாவது தோணுதா? அட இது என்னது? முதல்ல என் போனை என்கிட்ட கொடு. அட இது என்னது? டேவிடோட போன்ல என்னோட போட்டோஸ் இவ்ளோ இருக்கு. கேஷ்மா, நீ எதுக்காக இவ்ளோ அப்சஸ்டா இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்க மேல கேஸே போடலாம். இங்க யாராவது ஏதாவது பார்த்தாங்களா? நான் எதுவும் பார்க்கலையே. எங்க செட் ஷூட்டிங்காக க்ளோஸ்டா இருக்கு. அன்ஆத்தரைஸ்ட் ஆளுங்க யாருமே உள்ள வர முடியாது. நீ ரகசியமா போட்டோ எடுக்கிறதுக்காக உள்ள பூந்துட்ட. நான் உன்னை பிடிச்சிட்டேன். உன்னோட பிளானை ஸ்பாயில் பண்ணிட்டேன்.
இங்க இருந்து வெளியே போ. நல்ல கண்ணை திறந்து பாரு. நான் இங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இந்த பாஸ் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த செட் என்ன உங்க அப்பாவை போட்டு வச்சிருக்காரு? நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா ஸ்டாரோட மனைவியால அது முடியும். இந்த ஷோவை கிரேயான்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் டேவிட் தான் அந்த குரூப்போட பிரசிடென்ட். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் கதை முடிஞ்சது, புரிஞ்சுதா? உன்னோட ஹஸ்பண்டா? சாண்ட்ரா, ஏமாத்துறது மட்டும்தான் வேலையாவே வச்சிருக்கியா? இங்க ஏமாத்துறது நீதான். டம்மி பாஸ் வச்சுட்டு எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இங்க வர உனக்கு எந்த உரிமையும் இல்ல, மரியாதையா போயிடு. உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்லையா? இது ஒரிஜினல் டம்மியான்னு தெரியலையா உனக்கு? மிஸ் சாண்டா, இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காட கூப்பிட்டா போதும். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸ்ட்ராஸ் எங்க இருக்காங்க? சீக்கிரமா செட்டுக்கு வர சொல்லுங்க. இவளுக்கு எங்க ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியவே கூடாது. அட, இதோ வந்துட்டேன். எக்ஸ்ட்ராவே நடிக்க வந்திருக்கியா? அது எதுக்கு நீ கேக்குற? மிஸ் சாண்டா, அவ நம்மள ஏதோ ஏமாத்துறா. அவளே சொல்றாளே அவ எக்ஸ்ட்ராவா நடிக்க வந்திருக்கான்னு. நான் உள்ள போய் பாத்துக்கிறேன். கேஷ்மாங்க, நான் போய் பார்க்கறேன் சார். மிஸ்டர் டேவிட், அவங்க எக்ஸ்ட்ராவா நடிக்க போயிருக்கிறதா சொல்றாங்க. எக்ஸ்ட்ராவா? சரி வா, போய் பார்க்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் வெயிட்டர் ரோல் பண்ண போறீங்க. இப்ப சீன் என்னன்னா, உங்க பாஸ் ஹோட்டலை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்க. அப்படியே உங்களை திட்டுறாங்க. உங்களுக்கு எந்த டைலாக்கும் இல்ல, தலை குனிஞ்சு மட்டும்தான் நிக்கணும். புரிஞ்சுதா? நீ ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஏய், எல்லாம் ரெடியா? நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கெட்டவதான். எக்ஸ்ட்ராவா நடிக்க வந்து கடைசியில அதுலயும் மாட்டிக்கிட்டேன். டைரக்டர், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. யாரு எந்த தப்பு பண்ணாலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் உங்களை நான் தொலைச்சிருவேன். என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களை வேலையை விட்டு தூக்கலாம், அப்படி இல்லனா சாண்ட்ரா, என்ன பண்ற நீ? டைரக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சீன்ல எல்லாரையும் ஓங்கி அரைஞ்சா எஃபெக்டிவா இருக்கும். நான் ஒரு தடவை அடிச்சது எஃபெக்டிவா இல்லன்னு நினைக்கிறேன். சோ டைரக்டர், இன்னொரு டேக் எடுத்துக்கோங்க. டைரக்டர், இன்னொரு டேக் எடுத்துக்கோங்க. அது லீடு ஃபீமேல் கேரக்டரோட மேட்ச் ஆகல. நிஜமாவா? எனக்கு ரொம்ப போல்டா தெரியுது. டைரக்டர், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா டேவிடோட வைஃப். அவங்க சொல்றது தப்பா போக வாய்ப்பே இல்ல. அட, நீங்க மிஸ்ஸஸ் காஸ்பரா? சீக்ரெட்டா வச்சுக்கோங்க, பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணல. இவளுக்கு நடிக்கிறதே வேலையா போச்சு. இவளை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். டைரக்டர், டேவிட் காஸ்பர் இந்த டிராமாவோட லீட் ஆக்டர் மட்டும் இல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர். அவ்வளோ ஈஸியா நோ சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ண விட்டுருங்க. கேஷ்மா, பாத்தியா? அதனால்தான் உங்க அம்மா எங்க அம்மா முன்னாடி மண்டிட்டு நின்னாங்க. அப்புறம் இப்ப நீ ஏன் முன்னாடி மண்டிடணும்? நான் நினைச்சேன்னா எப்ப வேணாலும் உன்னை அடிப்பேன். இப்ப கூட என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க மாட்டல்ல? உங்க 2 பேருக்கும் அந்த தகுதியில கேட்கவும் முடியாது. டைரக்டர், நான் ரெடியா இருக்கேன். ஓகே, மறுபடியும் ஒரு டேக் போலாம். நீ வெறும் வேலைக்காரி தான், மறந்துடாத. உங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்க கத்துக்குங்க. சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. அப்படி இல்லனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எப்பவும் மறக்க முடியாதபடி. அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்க எல்லாரும் மனுஷங்க. தாகமா இருந்தா தண்ணி குடிக்கிறோம், பசிச்சா சாப்பிடுறோம். இங்க யாரும் விளையாட்டு பொம்மை இல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல வெவ்வேறு ரோல்ஸ் இருக்கு. அந்த ரோல்ஸ்ல தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். வாவ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். உனக்கெல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ண யார் பெர்மிஷன் கொடுத்தா? அத பண்ணணுமா வேண்டாமான்னு உனக்கே தெரியுமே. நான் அவங்க டேவிடோட மனைவி. அவங்க வேணா இம்ப்ரோவைசேஷன் பண்ணலாம், ஆனா நீ பண்ணக்கூடாது. இவ கூட வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. எங்க போற? என் கைய விடு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப வேணா வரலாம் போலாம்னா? இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இவளை புடிச்சு வச்சுக்கோங்க. மேலும் கதையை தெரிந்து கொள்ள டாஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.